இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மூன்றாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். தற்போது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் கருணை தொகையாக வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். உங்களின் முதற்கட்ட கருத்து? கண்டிப்பாக ஒரு அரசியல் கட்சி தேர்தலை நோக்கி போகும்போது பலவிதமான வாக்குறுதிகள் கொடுக்கறது இயல்பான ஒரு விஷயம். இந்த வாக்குறுதி தான் கொடுக்கணும், இதை தான் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த விதமான கட்டுப்பாடும் யாரும் போட முடியாது. இந்த சூழ்நிலையில இப்போ ஆஃப் லேட் பாத்தீங்கன்னா, இப்போ தற்சமயம் பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு கேஷ் கொடுக்கிற விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க. பணம் கொடுக்கிற விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதோட ஒரு பகுதியாக தான் அந்த கருணை தொகை 10,000 போன்ற விஷயங்கள், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கொடுக்குற விஷயங்கள், அப்புறம் பொங்கலோட 1000 ரூபாய் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு எடப்பாடி. ஏற்கனவே 2000 ரூபாய் உரிமத்தை ஏற்றி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. அது தவிர ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் 6 சிலிண்டர் வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இந்த தேர்தல் நோக்கி போகும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதிகளை தரமாரியா சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய நோக்கம் என்னன்னா நடைபெற போற 4 முறை தேர்தலில் நிச்சயமா ஒரு குரூசியலான ஒரு தேர்தலா இருக்கிறதுனால எந்த விதத்திலையும் ஒரு சான்ஸ் எடுத்துக்க கூடாது. நம்ம எல்லா விதமான வாக்குறுதிகளும் மக்களுக்கு கொடுத்து நம்ம வெற்றியை நோக்கி போகணும்னு ஒரு எண்ணத்துல செய்யறாரு. ஆனா இதெல்லாம் மக்கள் யோசிப்பாங்க. ஏன்னா 10 லட்சம் கோடி கடன் அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் விமர்சிக்கிறார். 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது அதுக்கு வட்டியே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வருஷத்துக்கு கட்டும்போது எப்படி இதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது மின்சாரத்தை பத்தி தான் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. இலவச மின்சாரத்தை பத்தி தான் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல பேசும்போது தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இது மாதிரி எல்லாம் இலவசங்கள் கொடுக்கறது யோசிச்சு கொடுக்கணும், சகட்டு மேனிக்கு கொடுக்க கூடாது. ஒரு செக்ஷன் இலவசங்கள் முடிச்சுட்டு இன்னொரு செக்ஷன் வரி கட்டுற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னு பல விஷயங்கள் சொல்றாங்க. அதனால இந்த இலவசங்கள்லாம் ஸ்க்ரூட்டினியில உச்ச நீதிமன்றத்தோட பரிசீலனையில் இருக்கிறதுனால அதுக்காக அரசியல் கட்சிகள் வாக்குறுதி கொடுக்க கூடாதுன்னு இல்லை. மக்கள் இதெல்லாம் எடை போட்டு பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுக்குறாரு, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்களான்னு பார்ப்பார். ஆனால் எடப்பாடி அவர்கள் தான் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோட இந்த விஷயங்களை கொடுக்குறாரு. பைனான்சியல் சிச்சுவேஷன்ல இதெல்லாம் பண்ண முடியுமா இல்லையான்றது மக்கள் யோசிச்சு பார்த்து தான் அவங்க ஓட்டு போடுவாங்க என்பது என்னுடைய கருத்து. ஆண்டுக்கு 3 சிலிண்டர் என்பதான அறிவிப்புகளையும் அவர் முன்னதாகவே வெளியிட்டிருந்தாரு. இவ்வாறான அறிவிப்புகள் மக்களிடையே என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்? சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகரும் நிலையில இந்த அறிவிப்புகள் அவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி போறதுக்கான உதவிகரமாக இருக்கும்னு பார்க்கலாமா? நிச்சயமா அந்த குறிப்பிட்ட எந்த குரூப்பை டார்கெட் பண்றாரோ, இப்ப நெசவாளர்களுக்கு மின்சாரம் உயர்த்தி கொடுக்கிற இலவச மின்சாரம், கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள், இந்த மின்சாரம் இலவசமா கொடுக்கறதா சுப்ரீம் கோர்ட்டுடைய பரிசீலனையில் இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அது உயர்த்தி கொடுக்கிறாரு. அந்த நெசவாளர்களை கேட்டா அது அட்வான்டேஜியஸ், எங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அவங்க சொல்லுவாங்க. பெண்களை கேட்டா அவங்க எங்களுக்கு ஸ்கூட்டி கொடுக்கறது பிரமாதம் சொல்லுவாங்க. இல்ல கருணை தொகை 10,000 கொடுக்கறது பிரமாதம், நல்ல விஷயம் சொல்லுவாங்க. யார் அந்த பெனிஃபிஷரியோ அவங்க அதை வரவேற்பாங்க. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறுமா என்பது தேர்தலில் தான் பார்க்கணும். அது கட்சி ரீதியாக ஏற்கனவே திமுக பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஓட்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இவங்க நாங்க இந்தந்த விஷயங்கள் செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஓட்டை எதிர்பார்க்கறாங்க. ஸோ செஞ்சவங்க ஒரு பக்கமும் செய்யாதவங்க ஒரு பக்கமும் இருக்கிறத பாக்குறோம். ஸோ மக்கள் தான் எடை போட்டு தீர்மானிப்பாங்க. இதுல கடன் தொகை பத்தி பேசும்போதும் குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல கொரோனா காலகட்டத்தின் போது வருவாய் இல்லாதப்பவே நாங்க சமாளித்தோம், அதனால இதையும் நாங்கள் சமாளிப்போம் என்பது குறித்து பேசி இருக்கிறாரே. இதே ஓபிஎஸ் நிதி அமைச்சரா இருந்த போது மத்திய அரசு நமக்கு உதவி பண்ணல அப்படின்னு பட்ஜெட் போதே படிச்சாரு, நிதி உதவி பண்ணலன்ட்டு. இப்போ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசு தாராளமா உதவி பண்ணுன்னு அவங்க இந்த வாக்குறுதிகளை அள்ளி விடுறாங்க. ஆனா அதுவும் ஒரு சப்ஜெக்ட் கண்டிஷன் தான். ஆட்சியில் பாஜகவுக்கு பங்கு கொடுத்தால் மட்டுமே மத்திய அரசு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுமே தவிர பங்கு இல்லாம ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க என்பது என்னுடைய கருத்து. ஸோ அந்த அடிப்படையில ஒரு எதிர்பார்ப்புல இதெல்லாம் பண்றாரு. மக்கள் எந்த அளவுக்கு இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு ஓட்டு போடுவாங்கிறத பொறுத்து இருந்தான் பார்க்கணும். திமுகவோ அல்லது பிற கட்சிகளோ இதுவரையில் தேர்தல் அறிக்கையோ தேர்தல் வாக்குறுதியோ அறிவிக்காத நிலையில இவர் ஏற்கனவே 2 கட்ட தேர்தல் வாக்குறுதி, தற்போது 3வது கட்ட தேர்தல் வாக்குறுதி என்பதெல்லாம் களத்தில் எவ்வாறு எதிரொலிக்கும்னு பார்க்கலாம். திருப்பிரியன், தெரியல. அவர் முதல் கட்ட வாக்குறுதி கொடுத்ததே இப்ப மக்களுக்கு மறந்து போயிருக்கும் போல இருக்கு. அதுவே யாரும் ஞாபகப்படுத்துற மாதிரி தெரியல. மதுராந்தகத்தில் நடந்த முதல் கூட்டத்திலேயே எடப்பாடி அவர்களே அந்த முதல்ல கொடுத்த 5 வாக்குறுதியை ஞாபகப்படுத்தவே இல்லை. அந்த பொதுக்கூட்டம், முதல் பொதுக்கூட்டம், பிரதமர் இருக்கிற பொதுக்கூட்டம், அந்த கூட்டத்திலேயே 5 வாக்குறுதிகளை ரிப்பீட் பண்ணவே இல்லை. அதனால
தேர்தலை நோக்கி போகும்போது மக்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னா அது அவங்க எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த விஷயங்களை எடுத்துன்னு போறாங்கன்றத பொறுத்து இருக்கு. அதாவது 2006 டிவி கொடுத்தப்போ அந்த டிவி எப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை கிரியேட் பண்ணிட்டு மக்கள்கிட்ட நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரு 2006 கலைஞரை வந்து ஒரு மெஜாரிட்டி ஆட்சி கொண்டு வந்தது, பட் ஆட்சிக்கு கொண்டு வந்தது. அதே மாதிரி 2011 மிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்தது ஜெயலலிதாவுக்கு உதவிகரமா இருந்தது. இப்போ அந்த பொருள் கொடுக்கறது மாதிரி இப்போ பணமா கொடுக்கற ஒரு விஷயம் வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அவர் கொண்டு போறாங்களோ அந்த அளவுக்கு அது வெற்றி பெறும். எந்த அளவுக்கு மக்கள் அதை நம்புறாங்களோ அந்த அளவுக்கு அது வெற்றி பெறும். இப்போ இந்த அறிவிப்பினுடைய எதிரொலியாக மற்ற கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை எவ்வாறாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பாக்குறீங்க? கண்டிப்பாக எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு மீதி இருக்கிற கட்சிகள் திமுக மட்டும்தான் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கட்சிகள். ஆனா வந்து விஜய் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, இலவசங்களுக்கு அவர் எதிரான ஒரு போக்கை தான் கடைபிடிப்பார்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா மருத்துவம், கல்வி போன்ற விஷயங்கள், விவசாயம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இலவசங்கள் என்பது இருக்காது. மக்களை வந்து ஒரு வாங்குற சக்திக்கு அவங்க தங்களை தாங்களே ஒரு நிதி மேலாண்மை செய்யற அளவுக்கு நாங்க அவங்களை தயார்படுத்துவோன்ற அளவுக்கு தான் விஜய் பேசுற விஷயம் இருக்கு. அதே சமயம் திமுக வந்து இது மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ஏற்கனவே செஞ்சிருக்கிறதுனால, பல விஷயங்கள் செஞ்சிருக்கிறதுனால நாங்க செஞ்சிருக்கோம், அதனால மக்கள் எங்களை நம்புவாங்க, அவங்க சில விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் எடை போட்டு பார்த்து மக்கள் தீர்மானிப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதியை கொடுக்க கூடாதுன்னு யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு மூக்கணாங்கயிறு போடுவது போல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு. அது என்ன முடிவை கொண்டு வர போகிறது என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். நன்றி திருப்பிரியன், இணைப்பில் வந்தமைக்கு. இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 3வது கட்ட தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடுகிறோம். அறிவிப்பு 1. திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். அறிவிப்பு 2. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் நம்முடைய இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும் +2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அறிவிப்பு 3. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8,000 ரூபாய். இந்த 8,000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாக விலையில்லாமல் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். நகரப்பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.